வணக்கம் அன்பு நண்பர்களே. நிறைய பேரு ஒன்னைய பார்த்து போடுறது ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு, திருப்தியாவும் இருக்கு. அதுல நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் வருது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரிண்ட் ஏரியாவை எப்படி செட் பண்றது அப்படின்னு தான். நம்ம ஸ்கெல்டன்ல பாத்தீங்கன்னா நிறைய இதுதான் நம்ம ஸ்கெல்டனு. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் பார்டரே இருக்கும். ஒரு என்ன சொல்றது 2 பேஜ் வரைக்கும் தான். அதாவது இது வந்து ஒரு ஸ்கெல்டன், அதுக்காக தான் அப்படி இருக்கு. அதே மாதிரி அந்த 2 பேஜ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஏரியா செட் செய்யப்பட்டிருக்கும், சும்மா ஒரு இதுக்காக. இப்ப நீங்க வந்து நிறைய பயிரை அதாவது எடுத்து காப்பி பண்ணும் போது இருக்கிற ஒரு நான் 100 பேஜ் எடுத்துனா 100 பேஜையும் நம்ம பிரிண்ட் ஏரியா இதுல செட் பண்ணாலும் சிலருக்கு ஒரு 40 பேஜ் தான் வரும். அதனால மிச்சம் 60 பேஜ் அவங்க பிரிண்ட் ஏரியா செட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 40 பேஜ் தான் நான் செட் பண்றனாலும் அவங்க 100 பேஜ் வரும். அதனால 100 பேஜ் அவங்க பிரிண்ட் ஏரியா செட் பண்ணணும். அதனால தான் நான் 2 பேஜ் சும்மா சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். அதுல பிரிண்ட் ஏரியா எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நண்பர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பரா ரெடி பண்ணிக்கிறாரு. இதுல வந்து நான் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நம்பர் 1 வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணும் போது ஸ்கெல்டன்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு, நான் சொன்னது கண்ட்ரோல் வேல்யூஸ், அதாவது பேஸ்ட் பண்ணும் போது கண்ட்ரோல் வி கொடுத்து வேல்யூஸ் வரணும். அது இல்லதான் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வேல்யூஸ் வருதா, அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்கணும் பேஸ்ட்டுக்கு. இல்லை இந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி அவரு வேல்யூஸ் வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி அவரு இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேஜ் பிரேக்ல நிறைய பேஜ் பிரேக் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு லைன் வரைக்கும் அவர் எதனா லேண்ட்ஸ்கேப்பா மாத்த முயற்சி பண்ணாரா என்னன்னு தெரியல. அதனால இந்த ஒரு சிங்கிள் காலம் ஒரு பேஜ், இந்த ஒரு சிங்கிள் காலம் ஒரு பேஜ் வருது. அது மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுக்கணும். அதாவது சாரி, பேஜ் பிரேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ரிமூவ் அதாவது ரீசெட் ஆல் பேஜ் பிரேக்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, பேஜ் பிரேக்ஸ் அதுக்குதான் ரீசெட் ஆல். அதே மாதிரி பிரிண்ட் ஏரியா வந்து அவருக்கு ஒரு எத்தனை பேஜ் இதெல்லாம் பிரிண்ட் ஏரியாலே செட் ஆகல, அதனாலதான் இப்படி இருக்குது. இது வரைக்கும் போகுது. ஓகேங்களா, இங்க கிளிக் பண்ணிட்டு இதுல டேப்ல வந்தீங்கன்னா தெரியும், இதோ இத்தனை பேஜ் வரைக்கும் போகுது. அந்த பேஜ்ல லாஸ்ட் ரோல அந்த காலம் எந்த கடைசி காலம் வருதோ அங்க வரைக்கும் வெடிச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் எழுத்துனீங்கன்னா மேல வரைக்கும் எல்லாம் செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் நாம வச்சுங்க. அதாவது இது வந்து நேவிகேஷன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டுனா கடைசி வரைக்கும் போகும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம்னா மேல வரைக்கும் போகும், கண்ட்ரோல் டவுன் ஏரியானா லாஸ்ட் ரோ வரைக்கும் வரும். அப்புறம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் விட்டுட்டு ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ரோவா போகும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ். அதை நீங்க போக போக உங்களுக்கு பழக்கமாயிடும். அதை செலக்ட் பண்ணிட்டு செட் பிரிண்ட் ஏரியா கொடுங்க. அதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் மாத்திருக்காரு, அதனாலதான் இப்படி இருக்கு. இதை வந்து நீங்க திருப்பியும் போர்ட்ரேட்டுக்கு மாத்திங்க. அதாவது போர்ட்ரேட்ல மாத்திக்கலாம். ஒண்ணுன்னா லேண்ட்ஸ்கேப்ல மாத்திட்டு இருக்காரு. லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னாலும் வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காலமும் கொஞ்சம் இஸ்து விட்டுக்கணும். இப்ப நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்ப இது போர்ட்ரேட்ல இருக்கு, பிரிண்ட் கொடுத்தா பாருங்க கரெக்டா வந்துச்சு. சாரி, இன்னொரு ஜிகினா வேலையும் நம்ம மறந்துட்டோம். இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதுல லைன் வந்து டாட் டாட் வச்சிங்க, அதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே லைன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க, பார்டர்ஸ் போடாம இருக்கும். பார்டர்ஸ் வேணும்னா பார்டர்ஸ். ஓகேங்களா, இல்ல நீங்க கிரிட் லைன்ஸ்ல இங்க பிரிண்ட் கூட கொடுத்துக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. இப்போ இது மாதிரி வந்துச்சுங்களா, இப்போ எல்லாமே பார்டர் வந்துச்சு. இப்போ நீங்க இது மாதிரி செலக்ட் இந்த இது செலக்ட் பண்ணிட்டு பார்டர் இல்லாம கூட பண்ணலாம். அதாவது இது என்னத்துக்கு பார்டர் மாதிரி வைக்கிறோம்னா, இப்போ இதுல வந்து நம்ம பார்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோர் பார்டர்ஸ் போறோமா, இதுல மேல தேவையில்லை நம்ம வந்து நன் வச்சுட்டு மேல கிளிக் பண்ணீங்கன்னா அது இதுவாயிடும். அதே மாதிரி சைட்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். இப்போ இப்ப பாருங்க,
இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம மேல இருக்கிற பார்டர் வந்து இது மாதிரியே இருக்கும். இதோ நம்ம கையில எதுவும் இல்லையா, இது கொடுக்குறோம். இது தேவையில்ல, இது தேவையில்ல. ஓகே, பாருங்க இப்போ அந்த மேல இருக்கிற பாக்ஸுக்கு பார்டர் போயிடுச்சு. இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்டர் எங்க தேவையோ அதே மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம செலக்ட் பண்றோம்னு வச்சுங்க, இதுல செலக்ட் பண்ணிட்டு இந்த அதே பார்டர்ஸ்ல போய் நமக்கு இந்த பக்கம் பார்டர் தேவையில்லை அப்படின்னும் போது இந்த பக்கம் இருக்கிற பார்டர் வந்து எடுத்து விட்டீங்கன்னா போயிடுச்சா. இப்போ பாருங்க, நம்ம அடங்கல், அதாவது நம்ம என்னுடைய இது மாதிரியே வரும். அதாவது இந்த பக்கம் ஒரு கோடே வராது. அது மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்டர். இப்போ உங்களுக்கு இந்த பார்டர் எல்லாத்துலயும் வரலாம் அப்படின்னும் போது நீங்க பார்டரே தேவையில்ல. என்ன பண்ணலாம், நோ பார்டர் கொடுத்துட்டு பேஜ் லேஅவுட்ல கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை பிரிண்ட் குத்துட்டீங்கனால பிரிண்ட் ப்ரிவியூல பாருங்க, அது தன்னால எல்லாமே வந்து பார்டர் இல்லாமலே பார்டர் இருக்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம இப்ப என்ன பண்ணோம், பார்டர் எடுத்துட்டோம், நோ பார்டர்ஸ். ஓகேங்களா, ஆனா பேஜ் லேஅவுட்ல பிரிண்ட் கிரிட் லைன்ஸ் குத்துட்டு இருக்கோம். ஓகே, அதனால எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு, அந்த கிரிட் லைன்ஸ் வந்துட்டு தன்னால எல்லா இடத்துலயுமே பார்டர் வந்துட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து எதனா பார்டர் எங்கெங்க வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னும் போது நீங்க இது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நோ பார்டர் கொடுத்துட்டு இதுல பேஜ் லேஅவுட் டேப்ல போனீங்கன்னா கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, அது பிரிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் கிரிட் வந்துட போகுது. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலா அது 7 ஏப்ரல் கிடையாது, அதனால அதை டெலிட் பண்ணீங்க. டெலிட் பண்ணிட்டு அதான் அதை வந்து எடிட் பண்ணிக்கணும் ஜூலை மாதிரி. அது மாதிரி எடிட் பண்றதை பத்தியும் சொல்லிக்கிறேன். எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு தமிழ் யூனிகோட் ஃபாண்ட், அதாவது யூனிகோடு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியலனா கூட அதுக்குதான் லிஜெண்ட்ஸ்ல வந்து ஏப்ரல் மே ஜூன் எல்லா மாசமும் வச்சுக்கிறேன். அதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே சுலபமா எப்படி பண்ணலான்றது தான் இது. அதே மாதிரி இது என்ன ஃபாண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது முதல்ல இந்த ஹெட்டர்ல இருக்கிறது மட்டும் TAU இளங்கோ பாஞ்சாலின்ற ஃபாண்ட் இங்க போய் வச்சீங்கனாலே தெரியும். அதை வந்து நிறைய ஃபாண்ட் பேக்ல நான் இதுக்கு முன்ன கூட ஃபாண்ட் பேக் மேக்ரோ ஃபைல் கீழே ஃபாண்ட் யூஸ்டுன்ட்டு ஜிப் ஃபைலா கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்க நெட்ல சர்ச் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க வச்சீங்கன்னா அது என்ன ஃபாண்ட் வருதோ அதை காப்பி பண்ணி எடுத்து போய் நெட்ல சர்ச் போட்டீங்கனாலே அது வரும். அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை போய் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைன்னா இல்ல உங்க இதுலயே இருக்கிற இது வந்து யூனிகோட் தான், அதனால இதுக்கு பதில் உங்களதுல வந்து எதனா விஜயா இல்ல ஏரியல் யூனிகோடு அது மாதிரி வந்து இருக்கும். இது பாக்கிறதுக்கு அழகா நம்ம என்னது ஒரு தமிழ்நாடு அரசு முன்னெல்லாம் வெளியிடும் பாருங்க PDF, அதுல இருக்கிற ஃபாண்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது. அதாவது முன்ன இது இருந்தது பாருங்க, பேர் என்ன, நல்ல ஃபாண்ட் டக்குன்னா அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதுல சார் எனக்கு வந்து இந்த டோட்டல் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி டோட்டல் வர்றதெல்லாம் வந்து ஒரு கோடு மாதிரி வரணும், மேல டபுள் கோடு இல்ல அதே மாதிரி அது போல்டாவும் வரணும் அப்படின்னு வந்தா இன்னும் கொஞ்சம் ஜிகினா வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, இங்க வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ எண்ட் அழுத்தினீங்கன்னா செலக்ட் ஆயிடுதா. இதுல போய் டேட்டா டேப்ல போய் ஃபில்டர் போடுங்க. ஃபில்டர் போட்டீங்கன்னா இப்படி வருதா, இது மாதிரி வரும். இதுல புஞ்சை டோட்டல், நஞ்சை டோட்டல் அது மாதிரிலாம் வரும்.
இப்போ ஒன்னும் இல்லை, இதுல ஃபில்டர் இருக்கு இல்லையா, இதுல கஸ்டம் ஃபில்டர் போங்க. கஸ்டம் ஃபில்டர் போட்டீங்கன்னா அதுல இது மாதிரி வருதா, இதுல கண்டைன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அதுல டி டோட்டல், அதாவது நீங்க டோட்டல்ல ரீப்ளேஸ் பண்ணாம இருந்தீங்களா, டோட்டல்ல மொத்தம் ரீப்ளேஸ் பண்ணிருந்தீங்கன்னா மொத்தம் வச்சுங்க. இதுல டோட்டல் அப்படின்னு வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை பாருங்க, 7, 8, 9, 10, 12 டோட்டல். அந்த எந்தெந்த மாசம்லாம் போட்டுக்கிறீங்களோ அது வரைக்கும் டோட்டல் இருக்கிறது வரைக்கும் ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஆல்ட் கோலன் எழுதணும். அதாவது ஆல்ட் கோலன்ன்றது சாரி செமிகோலன். அந்த கோலன் செமிகோலன் வந்து எல் பக்கத்துல இருக்கும் பாருங்க கீபோர்ட்ல, அதை அழுத்தணும். ஆல்ட் வந்து எப்படின்னா ரைட் லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஆல்ட் அழுத்தணும். ஆல்ட் ஜிஆர்னுவாங்க, அதை அழுத்தணும். இந்த ரைட் பக்கம் இருக்கிற ஆல்ட் சில நேரத்துல ஒர்க் ஆகாது, அதுலயும் முக்கியமா லேப்டாப்ல. அதனால லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஆல்ட் நாம வச்சுங்க. அதே மாதிரி அந்த ஆல்ட் அழுத்தின்னு இந்த இதை அழுத்தினீங்கன்னா அது என்னன்னா அந்த ரோ வரைக்கும் அந்த இருக்கிற செல் வரைக்கும் செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுல போய் நீங்க தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப போல்டு, அதே மாதிரி இதுக்கு வந்து பார்டர் கொடுக்குறீங்க. பார்டர் மோர் பார்டர்ஸ்ல போய் டபுள் பார்டர் கொடுக்குறீங்க. அதை வந்து மேலையும் கொடுக்குறீங்க, அதே மாதிரி கீழே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்க போய் ஃபில்டர்ல கிளியர் பண்ணி பாருங்க. 7ஆம் மாசம், அதாவது இப்ப மாசத்துக்கு வச்சோம் ஓகே இல்லைங்களா, அதனால மாசம் 7ஆம் மாசம் முடிஞ்சவனே இங்க வர்றதுல இதோ எப்படி டோட்டல் போல்ட் ஆயிடுச்சு, இது மாதிரி கோடு வந்துச்சு. அதே மாதிரிதான் நீங்க இதுல இப்போ இந்த இதுல அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்ல கண்டைன்ஸ் அப்படின்னு போறீங்கன்னு வச்சுங்க, அதுலயும் அதே மாதிரி தான் டோட்டல் அப்படின்னு அடிக்கிறீங்க. நீங்க டோட்டல்ன்றது ரீப்ளேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இல்ல மொத்தம்ன்றது இங்க வச்சுங்க. முதல்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணாம இது பண்ணிட்டு அப்புறம் டோட்டல் மொத்தம்னு தமிழ்ல ரீப்ளேஸ் பண்ணீங்க. இப்போ இதுல புஞ்சை டோட்டல், நஞ்சை டோட்டல், அது மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே நாம வச்சுங்க. இது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே போல்டு கொடுக்க கூடாது. நாம வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஆல்ட் செமிகோலன் அழுத்தணும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் செலக்ட் பண்றீங்க இல்லையா, இதுல கண்ட்ரோல் ஜி அழுத்தினீங்கன்னா ஸ்பெஷல்னு வரும். இதுல ஸ்பெஷல், அதுல விசிபிள் செல்ஸ் ஒன்லி, அந்த கண்ட்ரோல் ஜி அழுத்திட்டு அதுக்கு எங்க ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, அதுல விசிபிள் செல்ஸ் ஒன்லி கோ டு ஸ்பெஷல்ல விசிபிள் செல்ஸ் ஒன்லின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் இந்த எஃபெக்ட் வரும். அது வரைக்கும் செலக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து அது போல்டு, அதே மாதிரி பார்டர்ஸ் வந்து என்னது டபுள் பார்டர்ஸ் வச்சு, இதுக்கு வந்து நல்லா டார்க் பார்டர்ஸ் வச்சுங்க. இது மேல அது உங்க இஷ்டம் தான் எப்படி வேணா. இப்போ இந்த மாதிரி பார்டரை கீழே வச்சுக்கலாம். ஓகே, சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன், உங்க இஷ்டம் தான், எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத கிளியர் ஃபில்டர் புஞ்சை பண்றீங்கன்னும் போது அந்த புஞ்சை அந்த எந்தெந்த வகுப்புல அந்த இது வந்ததோ அது மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ ஓகேங்களா, அதை பாருங்க. 7 ஃபுல் டோட்டலுக்கு இப்படி நம்ம 7 நஞ்சை டோட்டல் புஞ்சை டோட்டல நம்ம இது மாதிரி ஒரு இதுல பண்ணோம். அதனால அதுவும் வந்து போல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இப்போ அடுத்து வந்து பயிருக்கு இது பண்றீங்கனாலும் அதே தான். டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்ல கண்டைன்ஸ் டோட்டல், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஜிகினா வேலை தான். நீங்க இதெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்ட பிறகு கையிலயோ ஹைலைட்டர்லயோ இல்ல ஸ்கெட்ச்லயோ கூட ரெட் பென்லயோ அதெல்லாம் அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதுல என்ன பண்ணலான்றதுக்காக சொல்றேன். இதே கூட நீங்க இந்த ஃபாண்ட் கலர் மாத்திட்டு கலர் பிரிண்ட் எடுக்கிறவங்களா இருந்தா ஃபாண்ட் கலர் கூட மாத்திட்டு கலர் பிரிண்ட் எடுக்கலாம். இப்போ இந்த டோட்டல் என்னென்ன டோட்டல் இருக்கோ அது வரைக்கும் வந்துச்சா, அதே தான்.
இப்போ ஆல்ட்டு கோலன் எழுத்தலாம், இல்லைன்னா என்ன சொன்னேன், கண்ட்ரோல் ஜி போயிட்டு கோட்டுன்னு வருதுல, இங்க கீழே ஸ்பெஷல் அழிச்சிட்டு ரிசீவபிள் செல்ஸ் ஒன்லி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மோர் பார்டர்ஸ்ல நமக்கு இந்த ஒரு பார்டர் கோடு கூட வர மாதிரி இதை வச்சுக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன், உங்க இஷ்டம் தான், எதோ ஒன்றா வச்சுக்கலாம். மேலே ஒன்று, அதே மாதிரி இது மாதிரி வர்றத கீழே வச்சுக்கலாம். இதை வந்து போல்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெட்டு கலராக மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் கலரில் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னு போது. ஓகே, இப்போ இதில் போய் கிளியர் பண்ணி பாருங்க. கிளியர் ஃபில்டர் சோளம், அதாவது இந்த இதை பண்ணிட்டீங்கன்னா சோளம் முடிஞ்சவொடனே இதை பாருங்க, சூப்பராக உங்களுக்கு மேலே கோட் டிசைன், இப்படி ஒரு டிசைன் இப்படி ரெட்ல வந்துச்சு. இதை வந்து நீங்கள் கலரில் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா என்ன சூப்பராக கலர்லேயே வரும். இதுதான் வந்து அந்த கீழே வர டோட்டல், அது மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி போல்டு பண்ணலாம், அதுக்கு எப்படி கோடு வர வைக்கலான்ற ஐடியாங்கெல்லாம் இதெல்லாம் தான். ஓகேங்களா, இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் எதனா சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.